ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/3/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யார் கையை பிடிச்சிருக்கிறீங்க தெரியுமா? பாபா கையை பிடிச்சிருக்கிறீங்க. ஸோ இது சதா ஞாபகம் இருந்தால் போதும். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் தம பிரதானத்துலேருந்து சத பிரதானம் ஆகிடுவீங்க. என்னை கூட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. அப்பா கையை பிடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறேன். அவர் தான் அப்பா. மற்றவங்களும் சும்மா ஒரு தற்காலிகமாக நம்மை பார்த்து கொண்டவர்கள், அவ்வளோதான். அப்பா அழைச்சிட்டு போகிறார். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பற்றிலிருந்து விடுபட முடியும். ஓம் சாந்தி. கேள்வி: குழந்தையாகிய உங்களுக்கு உள்ளுக்குள்ளார எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்? அது முதல் கேள்வி. இரண்டாவதாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பாபாவுடைய இதய சிம்மாசன தாரியாக ஆவதற்கான விதி என்ன? நிரந்தரமாக ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கணும். அது என்ன தெரியுமா? சுயம் ஞான கடலே தினம் தினம் ஞான ரத்தினத்தினால என்னை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். இதோடைய நினைவு அந்த புராண கதையெல்லாம் அக்ஷய பாத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது காலியே ஆகாது, அது வழியாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஞான ரத்தின பாபா தான் அந்த அக்ஷய பாத்திரம். நம்மையும் அக்ஷய பாத்திரமாக மாத்துறார். ஞான ரத்தினங்கள்னால தினம் தினம் நிரப்பி ஞான கடலே நிரப்புது. ஸோ இந்த ஊக்க உற்சாகம் தினமும் இருக்கணும், உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு யோகத்தில் இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம புத்தி பார்த்திங்கன்னா தங்கமாகிக்கிட்டே இருக்கும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே நம்ம கூட வருது. பாபாவோட இதயத்தில் நம்ம போய் உட்காரணும் அப்படின்னா தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றணும். ஸோ இன்னொரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த போதையிலே இருக்கிறீங்களோ, ஞான ரத்தினத்தினால என்னை நிரப்பிட்டுருக்கிறான்ற போதையில் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் மற்றவங்க மேலே நமக்கு கருணை வந்துடும். ஐயோ இவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே பாவம், அதனால தானே கோவப்படுறாங்க, அதனால தானே காமத்தில் விழறாங்க அப்படின்னு நமக்கே கருணை வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஞானம் உள்ளே இருக்கிற போதை கருணையாக நம்மளை மாற்றுது. அஞ்ஞானிகள் மாதிரி அவனுக்கு வேணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை இல்லையா? பாவம் அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு தான் தோணும். ஸோ பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் முதல்ல ஜம்பமாக போய் உட்காந்தவங்க அம்மா பாபா தான். அப்போ அதே மாதிரி நீங்களும் இதய சிம்மாசனத்தில் உட்காருனா அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. திருமணத்தில் கணவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே மனைவி அந்த நெருப்பை சுற்றி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம் சிவபாபா கையை பிடிச்சிட்டு பிரம்மா பாபா போகிறார், பிரம்மா பாபா கையை பிடிச்சிட்டு நம்ம போகிறோம் இல்லையா? அங்கே அதுதான் அர்த்தம். அங்கே அக்னியை சுற்றுறாங்கன்றதை அக்னியை கடவுளாக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை அவருடைய வழிபடி கணவன் சுற்றுறார், கணவன் கையை பிடிச்சிட்டு மனைவி வராங்க. ஸோ அந்த மாதிரி நாம் மம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நமக்குன்னு எதையுமே யோசிக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்க அதை அப்படியே செய்யணும். ஸோ அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடங்க. மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. இதைத்தானே பிரம்மா பாபா பண்ணார். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத், ஒவ்வொரு அடியிலும் தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஓம் சாந்தி. இப்போ ஆன்மீக குழந்தைகள் எங்கே அமர்ந்திருக்கீங்க? ஆன்மீக தந்தையினுடைய பல்கலைக்கழகத்தில் அல்லது பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களோட புத்தியில் இருக்குது. அந்த அப்பா நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றி மகத்துவத்தை புரிய வைக்கிறார். அதாவது பாரதத்தினுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதையும் புரிய வைக்கிறாரு. ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்த பாரதம் இன்னைக்கு அழுக்காயிடுச்சு. பாரதம்தான் தலையினுடைய கிரீடமாக இருந்துச்சு. அப்புறம் யார் பாரதத்தை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்க, தோக்கடிச்சாங்க?
ராவணன். ராஜ்யத்தை இழந்துருச்சு பாரதம். ஸோ அதுதான் வீழ்ச்சி. ராஜாக்கள் யாரும் இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் கூட அவங்களும் தூய்மை இல்லாதவங்களாகவே இருக்கிறாங்க. ஸோ இந்த பாரதத்தில் மட்டும்தான் சூரிய வம்சத்து ராஜா ராணிகள் இருந்தாங்க. சூரிய வம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திர வம்ச மகாராஜாக்களும் இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ உங்கள் புத்தி ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் எல்லையற்ற விஷயன்றது. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஆன்மீக தந்தையே இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறாரு, நமக்கு தான் தெரியும். ஆன்மீக தந்தையினுடைய கரத்தை நாம் இப்போ பிடிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய புத்தியில் என்ன இருக்குது? நான் சங்கம யுகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்த விட்டு வெளியேறிட்டேன், செத்துட்டேன், போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதான் சங்கம யுகம். இப்போ நம்ம தூய்மையற்ற உலகத்திலிருந்து நாம் தூய்மையான உலகத்திற்கு போய்கிட்டு இருக்கிறோம். தூய்மையற்ற உலகன்றது இந்த இரும்பு யுகம், கலியுகம் தான். சத்தியுகம் தூய்மையான யுகமாக இருக்குது. அழுக்கான மனிதர்கள் பார்த்தீங்களா, அந்த தூய்மையான மனிதர்களின் சிலைக்கு முன்னாடி போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே ஆவார். அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையானவர் முன்னாடி போய் நின்று வணங்குறாங்க இல்லையா? அந்த தெய்வ சிலைகளும் மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள் முன்னாடி தலை வணங்குறாங்க. எதனால்? தூய்மைக்காக. கரெக்ட். மரியாதையெல்லாம் தூய்மைக்கும் தெய்வீக குணத்துக்கும் தான் இருக்குது. இப்போது நாம் தந்தையின் மூலம் அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மட்டும்தான் இந்த முயற்சி. தங்க யுகத்தில் இந்த முயற்சியை பண்ண போகிறதில்ல, ஜாலியாக இருக்க போகிறோம். அங்கே சத்தியுகத்தில் இதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுக்கான முயற்சியை இப்போ தான் நீங்கள் பண்ணணும். நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செஞ்சு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத எப்போதும் சோதனை செய்யணும். எவ்வளோ தூய்மை ஆகிட்டேன், எவ்வளோ தூய்மை ஆகிட்டேன். பிரம்மா பாபா கேட்டார் இல்லை குல்சார் தாதிகிட்ட, மேலே பார்த்த சூக்ஷ்மவாதன பிரம்மா மாதிரி நான் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நம்மையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாம் சதோ பிரதானமாக ஆக்கிட்டே இருப்போம். பாபா எப்போவுமே சதோ பிரதானம் தான், சிவபாபா. இப்போது பாருங்கள், தூய்மையற்ற உலகமாக இருக்குது, தூய்மையற்ற பாரதமாகவும் இருக்குது. ஆனால் அந்த தூய்மையான உலகத்தில் தான் தூய்மையான பாரதம் இருக்கும். ஸ்வச் பாரத் அங்கே தான். இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது மனிதர்களால். உங்ககிட்ட பாருங்கள், கண்காட்சி போன்றவற்றெல்லாம் விதவிதமான மனிதர்கள் எல்லாருமே வர்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க உடம்புக்கு சாப்பாடு என்ன மாதிரி முக்கியமோ அதே மாதிரி தாங்க காமமும் முக்கியம், அதுவும் சாப்பாடு மாதிரி தாங்க, அது இல்லைன்னா செத்து போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சன்னியாசிங்க பாருங்கள் தூய்மையாக தானே இருக்கிறாங்க, அவங்கன்னா செத்தா போயிட்டாங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அப்படி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அஜாமில் மாதிரி பாவிகள்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாபா அஜாமிலன் போன்ற பாவிகள் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களால காமம் இல்லாமல் இருக்க முடியறது இல்லை. இப்போது அஜாமிலன் அப்படிங்கிறது தந்தையே தன்னுடைய மகள்கிட்ட தப்பான பார்வை பார்க்குறது. இப்போ உலகம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உடல் கிடச்சா போதும், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாங்க, காமம் உணவுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க அப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் கேட்க சொல்கிறாரு. அப்படி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கேளுங்க. ஓ, உணவோடு சாப்பிட்றீங்களா? உணவு சாப்பிட்லன்னா செத்து போயிடுவாங்க, காமம் இல்லைன்னா செத்து போயிடுவீங்களோ
அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறார். இது செம சூப்பர் இல்லை? அப்போ கற்பழிக்கிறதுக்கெல்லாம் தண்டனையே கொடுக்க வேண்டிய இருக்காது. சரி, அவனுக்கு உணவு தானே விட்டுடணும். அப்போ யார் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சதோ பிரதானமாகவே ஆவாங்க. ஸோ சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வந்தே தீரணும். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது துவாபர் யுகம் கலியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் இந்த நிர்விகார உலகத்தை பார்த்ததே கிடையாது. அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தை அவங்களாம் பார்த்ததே இல்லை. அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் பார்க்கவே இல்லையே. செம சூப்பர் பாபா, உண்மை இது இல்லையா? ஏன்னா பெரும்பான்மையான பாபா குழந்தைங்க இங்கே தூய்மையை கேட்டு தான் நமக்கு பிடிச்சி ஈர்க்கப்பட்டு வந்திருப்போம். இதே தூய்மையை கேட்டு தான் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க மற்ற தர்மத்தினர். ஏன்னா அவங்க ஒருபோதும் பார்த்ததில்ல. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதெல்லாம் எப்படியா சாத்தியம்னுவான். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் பார்த்ததில்ல, ஆரம்பத்தில் இருந்தே பார்த்ததில்ல. நமக்கு தெரியுது, ஆஹா நமக்கு ஆனந்தமாக இருந்ததுக்கு காரணமான அந்த தூய்மை இங்கே போதிக்கிறாங்கன்னு பிடிச்சி ஓடி வந்துடுவோம். இப்போ பாருங்கள், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இதை கேட்ட உடனே இதுதான் சத்தியமான விஷயம் அப்படின்னு உடனே புத்தியில் வருது, உடனே வந்துடுறாங்க. சொர்க்கத்தில் பாருங்கள், விகாரம் அப்படிங்கிற பேர் அடையாளமே இருக்கிறது இல்லை. ஆனால் மனிதர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் மலராக ஆகக்கூடியவர்களோ அவங்க இதை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவங்க பேசுகிறத வச்சு இவங்க மலர் ஆவாங்களா அல்லது முள்ளாவே இருந்துடுவாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். பேசுகிறத வச்சும் சரி, அவங்க நடத்தையை வச்சும் சரி. பாருங்க, சொர்க்கத்தினுடைய பெயரே மலர்களின் தோட்டம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இது கலியுகம் முட்களின் காடு. இங்கே பாருங்க, அநேக விதமான முட்களும் இருக்குது. ஆனால் நாம் மலராகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்க முள்ளு காட்டிலே இருக்க போகிறாங்க, எரிய போகிறாங்க. நீங்கள் மலராகி போகணும். அதனால் மற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய குணத்தை கெடுத்துக்கக்கூடாது. அதனால தான் மற்றவங்கள பார்க்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணனை பாருங்க, எப்போதுமே ரோஜா மலராகவே இருக்கிறாங்க. அதுவும் மலர்ந்த ரோஜாவாக இருக்கிறாங்க, எப்போவுமே வாடின ரோஜா கிடையாது. அவங்கள நம்ம மலர்களின் அரசன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு. ஸோ இது தெய்வீக மலர்களின் ராஜ்யம். அவங்களும் கண்டிப்பாக முயற்சி செய்திருப்பாங்க இல்லையா? படிப்பின் மூலமாக தானே இப்படி ஆகியிருப்பாங்க. இப்போ நம்ம கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம். முன்பு ஈஸ்வரனையே அறியாமல் இருந்தோம். அதாவது அவர் உண்மையான உருவம் என்ன, அவர் யார், அவருடைய தொழில் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தோம். நம்மளுமே அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சி பார்த்தாலே எப்படி இருக்குல்ல, கடவுளை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கிறோம் ஒரு டைமில் பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி. எப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன், அந்த குடும்ப தலைவன் பாபாவுடைய நினைவே இல்லாமல் இருந்திருக்கிறோன்றது நினச்சி பார்க்க பயங்கரமாக இருக்குது. நல்ல வேலை எப்படியோ பாபா காப்பாற்றிட்டார் நம்மளை. பாபா பாருங்க, இங்கே வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ ஒரு தந்தை முதல்ல மனைவியை தத்தெடுக்கிறார். பிறகு மனைவி மூலமாக குழந்தைகளை உருவாக்குறார். பாபா கூட பிரம்மா பாபாவை தத்தெடுத்தார். பிறகு இவர் மூலமாக குழந்தைகளை படைத்தார். அதனால தான் நீங்கள் எல்லோரும் எனக்கு மட்டும் இல்லை, அந்த பிரம்மாவுக்கும் குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள். அதனால் இது குடும்ப மார்க்கத்தினுடைய சம்பந்தமாகி விடுகிறது. ஏன்னா இங்கே அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கிறோம். ஆனால் சந்நியாசிகளுடையது துறவர மார்க்கம். அங்கே யாரும் சன்னியாசிகள் போய் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறதில்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நாம் தான் அம்மா பாபான்லாம் சொல்கிறோம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, திருநங்கைகளும் இதே தான் பண்ணுவாங்க. அவங்க கூட ஏதோ அம்மா ஒரு சில உறவுகளை வச்சு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளேயும் காமம் கிடையாது.
திருநங்கைகளுக்குள்ள. செம சூப்பர் இல்லையா? மற்ற சத்சங்கங்கள் அனைத்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா துறவற மார்க்கமாக இருக்குது. ஏன்னா அங்கே யாருமே வந்து அப்பா அம்மா அப்படிங்கிற ரிலேஷனும் கிடையாது. அங்கே வெறும் குரு சிஷ்யன் அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தாய் இருக்காங்க, தந்தை இருக்கிறாங்க, குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் எல்லாருமே எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம அழைச்சிக்கிறோம். அப்போ இது குடும்ப மார்க்கம், துறவற மார்க்கம் அப்படிங்கிறது இது கிடையாது. ஏன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, சன்னியாசிகளும் வந்து வீட்டையெல்லாம் விட்டுட்டு போய் அவங்களும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, நீங்களும் கூட தான் பிரம்மகுமாரிகள் கூட தான் வீட்டையெல்லாம் விட்டுட்டு சென்டரில் போய் உக்காந்துக்கிறீங்களே, அப்போ அதுக்கு இதுக்கும் எப்படி அது வந்து நீங்கள் குடும்ப மார்க்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான பதில் பாபா அழகாக இன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பாபா குழந்தையான புதுசில் வந்து கடையில் போய் ஞானத்தை கொடுக்குறேன், ஏதோ ஒரு துணி கடைன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், உங்களுடைய குரு யார்? நான் தீட்சையெல்லாம் பெற்றிருக்கிறேன், என்னுடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், உங்கள் குரு யார் அப்படின்னார். நான் சிவபாபா, சிவன், கடவுள் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு இருந்தேன். இதையே வந்து இப்போ சமீபமாக இந்த வாரத்துக்குள்ளே தான் சிவானி தீதியை வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இது ஒரு கேஷுவலாக மதுபன்லேயே அவங்க நின்றுட்டு ஹூஇஸ் நிறைய விஷயத்தை கேட்டுட்டு ஹூஇஸ் யுவர் குருன்றாங்க, பரமாத்மா அப்படின்றாங்க. ஆனால் நம்ம 2 பேருமே பண்ண தப்பு என்னென்னா, அவர் எங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அம்மாவாக இருக்கிறாரு அப்படின்ற ஞானத்தை சொல்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு, ஆனால் தவற விட்டுட்டோம். ஏன்னா குருன்னு யார் வேணாலும் சொல்லிக்குவாங்க, அது துறவற மார்க்கம். இது துறவற மார்க்கம் இல்லை, குடும்ப மார்க்கம். எங்கள் அப்பா தான் எனக்கு குரு, கடவுள் எங்களுக்கு அப்பா அம்மா. இது வந்து அற்புதமான வாய்ப்பு சொல்கிறதுக்கு. இப்போ சிவானி தீதி வந்து காமத்தை பற்றியே பேசாதவர்கள் இப்போ வெறும் காமத்தை பற்றியுமே பேசுகிறாங்க. ஸோ தெலுங்கில் ஒரு சிஸ்டர் பிரச்சனை பண்ணதுக்கு நன்றி தெரிவிக்கணும், அதனால தான் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இப்போ காமமில்லாமல் இருக்கிறது நல்லதானே அது இதுன்னு சொல்கிறாங்களே தவிர, சொர்க்கத்தில் அப்படி இருப்போம், அதற்கு கடவுள் நம்மை தயார்படுத்துகிறார் அப்படிங்கிறத இன்னமுமே அவங்க சொல்லலை. ஸோ நாடகத்தின்படி அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது, ஆனால் இப்போ தூய்மை இழந்து விட்டது. ஸோ இதில் சூப்பராக இதுக்கு முன்னாடி லைனில் சொல்லியிருக்காரு பாருங்களா, இவரை மட்டும்தான் நீங்கள் அப்பா அம்மா ரெண்டுமாக சொல்கிறோம், வேறு யாருமே சொல்ல மாட்டோம். ஆக்சுவலாக சிவனை தாய்மானவர்னு கோயில் கூட சில கோயில்கள் இருக்குது இல்லையா, அப்பா அம்மான்னு சொல்கிறது இவரை மட்டும்தான் நாம் சொல்லுவோமே. அதாவது இந்த அப்பாவை மட்டும்தான், இல்லையா வேறு எந்த அப்பாவையும் அம்மானும் சொல்ல மாட்டோம், அப்பானும் சேர்த்து சொல்ல மாட்டோம். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்துச்சு, இப்போ தூய்மை இழந்து விட்டது அப்படின்னு பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. மீண்டும் அந்த தூய்மையான அதே தூய்மையான இல்லற மார்க்கம் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. பிறகு ஏன் நாம் மற்ற பழைய தர்மத்தினரோடு தொடர்பு வைக்க வேண்டும்? செம சூப்பர், லவ் யூ பாபா. ஏன்னா இதை யோசிப்பேன், ஆக்சுவலாக எது கடைசியாக வந்த தர்மமோ அவங்க தனியாக தன்னை உயர்ந்தவர்கள் நினச்சிட்டு மற்றவங்க கிட்ட வந்து விலகி இருப்பாங்க. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த நாம் எதுக்கு மற்ற தர்மத்தோடு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், எதுக்கு அவங்களுடைய ஒட்டு உறவு? ஞானத்தை கொடுத்தோமா, நம்ம தர்மமாக இருந்தால் வரட்டும், இல்லையா விட்டுட்டு போய்கிட்டே இருங்கன்றார். இது வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறார் இல்லையா. அந்த விலகி இருந்து நீங்கள் இது பண்ணுவீங்க, அவங்கள பார்த்துக்கிறது அதையெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஞானத்தை எடுக்கலைனால அவங்க வேறு ஒருத்தருன்ற விலகியே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தர்மம் உயர்ந்த தர்மம், ஒரே வீட்டில் இருந்துட்டு இது நடக்குது. ஸோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து பைபிளில் வெளிப்பட்டிருக்கோம், நான் குடும்பத்தை பிரிப்பதற்காகவே வந்தேன். பிரிச்சுட்டு போகிறது கிடையாது, உள்ளே இருந்துக்கிட்டு புத்தியிலிருந்து விலகிறது அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீங்க பாருங்கள். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அங்கே இருக்குது.
ஆனால் இங்கே என்ன தான் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் ரொம்ப பணக்காரனாக இருந்தாலும் சொர்க்கத்தின் சுகம் கண்டிப்பாக அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. தங்க கல்லினால் ஆன மாளிகைகள் யாரும் இந்த நேரத்தில் உருவாக்க முடியாது. தங்க மாளிகை சத்தியுகத்தில் தான் இருக்கும். இங்கே கட்டணும்னு நினச்சாலும் அவ்வளோ தங்கம் இங்கே எங்கே இருக்குது? அங்கே பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே என்ன பதிக்கிறாங்க செவுத்தில்? பேப்பர் ஸ்டிக்கர், வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. அங்கே வைர வைடூரியத்தை பதிச்சிருப்பாருன்றார். இங்கே வைர வைடூரியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்ததாக மாறிடுச்சு. இவை எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும். புது உலகத்தில் புத்தம் புதிய சுரங்கங்கள் மீண்டும் அனைத்தும் நிரம்பி காணப்படும். இன்றைக்கி காலியாக இருக்கிறதெல்லாம் நிரம்பி காணப்படும். ஸோ அது எப்படி நிரம்பும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கணிக்கலாம். இப்போதைக்கு கணிக்கிறது கஷ்டம், ஏன்னா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து விண்கல் வருது, அது ஃபுல்லாகவே தங்கன்றாங்க. அது பூமியை கடந்து போகும். இவங்க சயின்ஸ் மூலமாக இங்கே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் சத்தியுகத்துக்கு வரப்போதோ என்னவோ தெரியல. இப்போது இவை அனைத்தும் காலியாகி கொண்டே இருக்கும். கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுத்து என்று காட்டுகிறார்கள் அப்படின்னு காட்டுறாங்களாம். கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்களாம். ஸோ அது மகிஷாசுர மர்தினிலையும் அப்படி தான் இருக்கும். மகிஷனை அழிக்கிறதுக்காக துர்கையை உருவாக்குவாங்க. அந்த துர்கை எங்கேருந்து வருவாங்கன்னா கடல்லேருந்து தான் வருவாங்க. கடல்லேருந்து உருவாவாங்க. வரும்போதே எப்படி வருவாங்கன்னா தட்டு ஃபுல்லாக தங்க வைர வைடூரியம் இருக்கும். ஸோ இதைத்தான் பாபா சொல்கிறாங்க. அதாவது நம்ம பிறக்கும்போதே அனைத்தையும் நிரப்பி பாபா நமக்கு கொடுத்து அனுப்புகிறார் சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் வைர வைடூரியங்கள் அங்கே நிறைய கிடைக்கும். அதனால தான் பாருங்கள், கடலை கூட தேவதையாக நினைக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா உயிரினமும் கடல்ல இருந்து தான் வந்ததுன்னு கூட இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறாங்க. சயின்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. அது ஞான கடல்லேருந்து எல்லாம் கிடச்சிதுன்றது அப்படி சயின்ஸில் வெளிப்படுத்து பாருங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, ஞானக்கடல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அங்கே கடல் தேவதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாபா கிட்ட இருந்த ஞானக்கடல் மூலமாக தான் இது நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஞானக்கடல் தந்தை தினமும் ஞான ரத்தினங்கள் வைடூரியங்களினால் தட்டை நிரப்பி கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆக்சுவலாக மகாலய அமாவாசைக்கு வேதாரண்யம் இந்த மாதிரி நிறைய கடலில் போய் குளிப்பாங்க. அப்போ அந்த பாவம் அழியும், முன்னோர்கள் சாபம் அழியும் அப்படி எல்லாம். ஆனால் உண்மையில் அது ஞானக்கடலில் குளிக்கிறது. நாம் தினம் தினம் குளிச்சுட்டு இருக்கிறோம் ஞானக்கடலில். குளிக்கும் போதெல்லாம் அப்படியே ஞான ரத்தினத்தினால நம்ம நிரப்பிக்கிறோம். ஸோ அந்த போதை இருக்கணும். மற்றபடி தண்ணி கடலில் குளிக்கிறதுல என்ன போதை இருக்குது? அதில் எப்படி உங்களுக்கு ஏதாவது நிரம்புமா என்ன? கொஞ்சம் ஏடாகூடமாக அலை அடிச்சதுன்னா அடைச்சி மூழ்கடிச்சிடும். அதுவும் அடிக்கடி நடக்க தான் செய்யுது. அப்பா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? புத்தியில் நிரப்பிக்கிறீங்க. குணங்களாக அதுதான் நமக்கு அடுத்த ஃபுல்லாகவே 5000 வருஷமே வருது. இப்போ வரைக்கும் நமக்கு நல்ல குணம் இருக்குதுன்னா அது முந்தைய கல்பத்தில் பாபா கிட்ட எடுத்தது தான். எந்த அளவுக்கு நம்ம யோகத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி தங்கம் போல் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இங்கே யோகம் அப்படிங்கிறது பாபா நினைவு மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டும் கூட. ஒரே பாயிண்டில் நிலைச்சிருக்கிறதும் யோகம் தான். ஸோ அப்படி பாபா கொடுக்குற அந்த பாயிண்ட்டையே அசைப்போட அது உங்களுடைய குணமாக ஆழமாக பதிவாயிடும். இன்னை வரைக்கும் நாம் நிறைய பாவங்கள்லேருந்து தப்பிக்கிறோன்னா அந்த அளவுக்கு அது பதிஞ்சிருக்குது நமக்குள்ளே. இந்த அழிவற்ற ஞான ரத்தனத்தை தான் நம்ம உடன் எடுத்துக்கிட்டு போகிறோம். பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானம்தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ ஞானத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் அது நினைவுனால தான் நமக்குள்ளே ஆழமாக பதியுது. ஸோ இந்த உற்சாகம் குழந்தைங்களுக்குள்ளே
அளவற்று இருக்கணுன்றது. அப்படியே அந்த அந்த போதையிலே இருக்கணும். இந்த சினிமாலலாம் அப்படியே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே ஹீரோ அப்படியே மெய் மறந்து அப்படியே பறப்பார் இல்லையா, அந்த மாதிரி போதை நமக்கு இருக்கணும். ஏன்னா இதை எடுத்துகிட்டு போகிறோம். இதனால் அதாவது நாம் இழந்த அந்த ராஜ்யம் அதை விட்டு நாடு கடத்திட்டாங்க, ராவணன் கடத்திட்டு போயிட்டான். ஸோ இப்போ மீண்டும் அனைத்தும் நிரம்பி அந்த உலகத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறாரு. நீங்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான சேனையை சேர்ந்தவர்கள் தான். மனிதர்கள் அஹிம்சை குப்தமான சேனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதில் இன்னார் மிகவும் சக்திமிக்க போர் வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பெயர் அடையாளம் யாருக்கும் தெரியாது, இப்படி யாரும் இருக்க முடியாது, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அரசாங்கத்திடம் அவர்களுடைய எல்லாருடைய பேர் அடையாளம் முழுமையாக இருக்கும் அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம மறைமுகமான அஹிம்சாவாதி போர் வீரர் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்போ மறைமுகமான அஹிம்சாவாதி போர் வீரர்னு சொல்கிறது நம்மளை தான், அவங்கள கிடையாது. ஸோ மறைமுகமான போர் வீரர்கள், ஏலியன்கள் எல்லாமே நாம தான். அஹிம்சை இல்லை ஏலியன்கள்லாம் ரொம்ப நல்லது, மோசமானது கிடையாதுன்னெலாம் கூட சொல்லுவாங்க. எல்லாமே நாம தான். அனைத்திலும் முதலாவதான ஹிம்சை என்னன்னு பார்த்தோன்னா இந்த விகாரம்தான். இதுதான் உங்களுக்கு முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. அதனால தான் நாம் அவரை கூப்பிட்டுமே, அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்க வாங்க பாபா பதித்த பாவனா. ஆனால் எப்படி கூப்பிடுவோம்? அப்படி கூப்பிட மாட்டோம். கூப்பிடும்போது என்ன வேணும்? துக்கத்துலேருந்து காப்பாற்ற வாங்கணும். ஸோ அது அர்த்தம் என்ன? துக்கத்தை கொடுத்தது விகாரம், அந்த விகாரத்துலேருந்து என்னை விடுவீங்கன்னு அர்த்தம். துக்கத்துலேருந்து விடுவீங்கன்னா அதான் அர்த்தம். ஆனால் நமக்கு தெரியல, கூப்பிடுறோம் விகாரத்தை விடனா என்ன இது விகாரத்தை விட சொல்லுங்க அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தூய்மையான உலகத்தில், அதாவது சத்தியுகத்தில் தூய்மை இல்லாதவங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ மட்டும்தான் நாம் கடவுள்கிட்ட ஆஸ்தி அடைவதற்காக நேரடி குழந்தை ஆகி இருக்கிறோம். வேறு எப்போவுமே நாம் கடவுளுடைய குழந்தைன்னு சொல்ல முடியாது. அங்கே அடைஞ்சாச்சு, சொர்க்கத்தில் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கடவுளை மறந்தாச்சு, அனைத்தையும் இழந்தாச்சு. இப்போ மறுபடியும் அடைவதற்காக இப்போ மட்டும்தான் அவருடைய குழந்தையாகி இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், மாயா ஒன்றும் சாதாரணமானது இல்லை. மாயை அப்படி ஒரு அறையை கொடுத்து ஒரேடியாக நம்மளை குழியில் விழ வச்சிருது. ஒரு படத்தை டைலாக் வருவேன், ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டடானு. அந்த மாதிரி மாயா ஒரே அடியில் சுருண்டு விழ வச்சிருது நம்மளை. சுயநினைவில் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படி தான் புத்தி வேலை செய்யாது மாயா வந்துட்டாலே. யார் விகாரத்தில் விழுறாங்களோ அவர்களுடைய புத்தி ஒரேடியாக கெட்டு போய் விடுது. ஸோ மெயினாக அது காமம், கோபம் எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா தான் விகாரத்தில் விழுவீங்க. விகாரத்தில் விழுந்தாலே புத்தியும் வேலை செய்யாது. பாபா பாருங்க, தேகதாரிகளுக்குள்ளார அன்பு வைக்காதங்கன்னு எத்தனை முறை உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. எவ்வளோ சூப்பர் இல்லை? பாபாவுக்கும் பெரியாருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். பெரியார் என்ன சொன்னார்? கடவுளை மற மனிதனை நினை. பாபா என்ன சொல்கிறார்? மனிதனை மற என்னை நினை அப்படிங்கிறார். ஸோ அதாவது ஆத்மாவை பார்க்கலாம், ஆத்மா மேலே அன்பு வைக்கலாம். ஆத்மாவை கரை சேர்க்கணுன்ற அன்பு, தேகத்தின் மீது அன்பு இருக்கக்கூடாது. அந்த தேகத்தின் உறவின் மீது அன்பு இருக்கக்கூடாது. அது ஒரு சகோதர ஆத்மா, அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்குற அன்பு ஞானத்தை கொடுக்கறதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு அப்பா கிட்ட மட்டும்தான் அன்பு வைக்கணும். எந்த ஒரு தேகதாரையிடமும் அன்பு வைக்கக்கூடாது, நேசம் கொள்ளக்கூடாது. ஸோ உடலற்ற அப்பா கிட்ட வைக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்றது பாபா மேலே வைக்கக்கூடிய காதல் மட்டும்தான். மனிதர்கள் மேலே வைக்கிற காதல் எல்லாமே அழுக்கான துர்நாற்றமிக்க காதல் மட்டுமே. உடலற்றவர் மீது அன்பு வைக்கிறது தான்
அதையும் தாண்டி புனிதமானது. பாபா பாருங்க எவ்வளவு புரிய வைக்கிறாங்க, இருந்தாலும் புரிஞ்சு கொள்வதே இல்லை. ஸோ இருந்தாலும் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுடைய தேகத்தில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உதன்னு வாங்கி ஐயோ பாபா அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்க. நீங்களும் கூட ஒளிப்புள்ளி தான் அப்படின்னு பாபா எத்தனை முறை புரிய வைக்கிறாரு. ஏன்னா என்ன பாபா உடம்பே இல்லை, உன்னை எப்படி பாபா நினைக்கிறது? பாபா சொல்ல உனக்கு தான் உடம்பு கிடையாது, நீயும் தான் புள்ளி. ஸோ புள்ளி நான் உணர்ந்தால் தானாகவே நம்ம அப்பா புள்ளி ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஆத்மா அப்புறம் பரமாத்மாவோட ரூபம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே புள்ளி தான். அப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, இல்லையா, என்னை புள்ளியாக நினச்சா புள்ளியோடைய அப்பா ஞாபகம் வருவார். என்னை உடம்பாக நினச்சேன்னா, அதாவது புள்ளியாக நினைக்கலனாலே உடம்புக்கு பல உறவுகள் எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆத்மா சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ ஆகிறது கிடையாது. ஆத்மா அழிவற்றதாக இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு, சூப்பரில். ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான் பரமாத்மா மட்டும்தான். இது சினிமா பாட்டில் வருது பாருங்களா, இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. இப்போ நம்ம பகலுக்கு வந்துட்டோம், நம்ம கண்ணில் வரும் பாபா மட்டும்தான் தெரியுறார். ஆனால் இருட்டில் கலியுகத்தில் இருக்கும்போது எல்லாத்துலேயும் நம்ம கண் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் உடம்பெல்லாம் கண் இந்திரனுக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கும். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு பதிவாகி இருக்குது. இப்போது பாருங்கள் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 1000 கோடி மக்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெறும் 9 லட்சம் ஆக போகுது. சத்தியுகத்தில் மரம் பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குது. பிரளயம் ஒருபோதும் நடக்கிறது கிடையாது. ஸோ அனைத்து ஆத்மாக்களுடைய வீடு அந்த நிராகார உலகம், அங்கேருந்து தான் எல்லா மனித ஆத்மாக்களும் இங்கே வருது. இங்கே வந்து உடலை எடுக்குது. மற்றபடி ஆத்மா அங்கே தான் இருக்கும். அதையும் ஒரு மரம்னு சொல்லலாம். பரந்தாமத்திலையும் ஒரு மரம் இருக்கும், தலைகீழ் சிருஷ்டி மரம். விதை போடும்போது அதிலிருந்து முழு மரமும் வெளிவருகிறது. அதாவது பரந்தாமத்தில் தலைகீழான சிருஷ்டி மரம் பூமிக்கு வரும்போது அது நேரம் ஆகிடுது. ஏன்னா சங்கம யுகத்தில் பாபா இப்போ விதையாக இருந்து ஞானம் அப்படிங்கிற விதையை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவதா தர்மம் அப்படிங்கிற அந்த தண்டு பகுதி வந்து வெளிவருது. அதுக்கப்புறம் துவாபர் யுகத்துலேருந்து கிளை வருது. அப்புறம் கிளையிலிருந்து இலை, இன்னும் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுதான் கல்ப விருட்ச மரம், அதை வச்சு புரிய வைக்கிறது. ஆனால் அதை விட ஈஸி வந்து சிருஷ்டி சக்கரத்தை வச்சு புரிய வைக்கிறது தான். ஸோ இதை பற்றி சிந்தனை செய்யுங்க. இப்போது பாருங்கள், இது கலியுகம். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்துச்சு. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போது பாருங்கள் எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு தர்மங்கள் இருக்குது. அப்போ பாபா கேட்குறார், இத்தனை தர்மங்களும் இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அவங்களும் இப்போ எங்கே போவாங்க? ஏன்னா மீண்டும் கல்பம் மாறப்போகுது, புது கல்பம் வரப்போகுது. அப்போ எங்கே போவாங்க மற்ற ஆத்மாக்கள் எல்லாம்? ஏன்னா சொர்க்கத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ஆத்மாக்கள் தான் வரப்போகிறாங்க அல்லது இருக்க போகிறாங்க. மற்றவர்கள் எங்கே போவாங்க? அந்த மாதிரி மற்ற ஆத்மாக்கள் பரந்தாமத்துக்குள்ளே போய் உக்காந்துப்பாங்க. உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் இருக்குது. எப்படி பாபா ஞான கடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஞானத்தினால நிரப்பி உங்களையும் ஞான கடலாக மாற்றுறார். நீங்கள் படித்து லக்ஷ்மி நாராயணன பதவியை அடையிறீங்க. ஸோ பாபா தான் சொர்க்கத்தை படைப்பவர். சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாரதவாசிகளுக்குத்தான் கொடுக்கின்றார். மற்றவர்களாம் வாங்கடா
இவங்க ஆட்சி செய்யட்டுன்ட்டு மேலே அழைச்சிட்டு போயிடுறாரு. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எஜுகேஷன் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபாவும் சொல்கிறாங்க. என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாரு? எப்படி மேலே போகிறது, இந்த உடலை விட்டு மீண்டும் இங்கே பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறார். என்ன பண்ணோம்? அனைத்தையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைங்கன்றார். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பதவியை அடைவீங்க. ஸோ முயற்சி அதிகமாக இருந்தால் பதவியும் உயர்ந்ததாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நீங்கள் அடைவீங்க. எல்லாமே முயற்சி பொறுத்து தான் இருக்குது. மம்மா பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கணும் அப்படின்னா முழுமையாக தாய் தந்தையை பின்பற்றணும். செம சூப்பர் இல்லை? லௌகீகத்திலே கூட அப்பா அம்மாவுக்கு எந்த குழந்தைய பிடிக்கும்? தான் செய்கிறத அப்படியே செய்யக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைங்கள தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இங்கே அலௌகீகத்திலையும் அம்மா பாபாவுக்கு அவங்க எப்படி உலக சேவை செய்கிறதுல தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் அம்மா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, கடவுள் நமக்காக 2 ஏஞ்சலை படிச்சிருக்கிறாங்க, அது யாருக்கு தெரியுமா? அது அப்பா அம்மா தான் அப்படின்வாங்க. ஆனால் எந்த அப்பா அம்மா? மம்மா பாபா. மம்மா பாபா எப்படி மற்றவங்களை தனக்கு சமமாக ஆக்குனாங்களோ நீங்களும் அது மாதிரி மாற்றுங்க. அப்போ தான் அவங்களுடைய இதய சிம்மாசனத்தில் நீங்கள் உட்கார முடியும். பாபா பல வழிகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். ஒரு பேட்சை வச்சு கூட நீங்கள் யாருக்கு வேணாலும் நன்றாக புரிய வைக்கலாம். ஸோ லீப்பு மாதம் பூஜைக்குரிய மாதம். ஸோ அந்த மாதத்தில் அது பூஜை, தபஸ்யா, உண்ணாவிரதம் இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அது நமக்கு புரட்டாசி சொல்லலாம். ஸோ அந்த மாதத்தில் பாபா சொல்கிறாங்க, எல்லோருக்கும் படங்களை ஃப்ரீயாக கொடுங்கன்றார். ஆடி சிறப்பு தள்ளுபடின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க. பாபா பரிசு கொடுக்குறாரு. பணம் கையில் வந்தவுடன் பாபாவிற்கு செலவு இருக்கிறது அல்லவா என்று புரிந்து கொண்டு விரைவாக என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. வீடு ஒன்று தானே. இப்போ வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுதுன்னா உடனே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபாவும் இங்கே சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா இது ஒரே குடும்பம் இல்லை, அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் எல்லாமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஏன்னா எனக்கு சமீபமாக ஒரு விஷயம் தோணும். அதாவது லௌகீகத்தில் பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழக்கம் அதிகமாக உள்ளவர்கள் முஸ்லீம்கள் தான். ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அது ஃபுல்லாகவே முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. அவங்க பசங்களாம் வெளியில் சென்னை இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்களே, அவங்க காசு அனுப்புவாங்க அந்த கிராமத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலே தத்தெடுத்து அவங்க செமையாக ஒரு பெரிய ஹை லெவல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கிலீஷ் மீடியம். கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சமுதாயத்துக்காக அவங்க வந்து நம்ம சமுதாயம்ட்டு அந்த காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட கொடுப்பாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இது நம்ம குடும்பம், நம்மளுடைய வேலையே வந்து எல்லாரையும் மாற்றுறது தான். ஸோ அதற்கு தேவையான செலவுக்கு எகியத்துக்கு நாம் காசு கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்லைட் மூலம் படங்களை உருவாக்கி கண்காட்சி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க. சூப்பரில் லைட் வச்சு இப்போ வரைக்கும் அப்படி பண்ணுற மாதிரி தெரியல. டிரான்ஸ்லைட்டை வச்சு விதவிதமாக பண்ணலாம். டிரான்ஸ்லைட் அப்படின்னா இப்போ பிரம்மபாபா சென்டர்லலாம் இருக்கும். மெடிடேஷன் ரூமில் பிரம்மபாபா இருப்பார், உள்ளே லைட்டு இருக்கும், வெளியில் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே லக்ஷ்மி நாராயணன்லேருந்து எல்லாமே பாபா வைக்க சொல்கிறார். ஸோ அப்படி
சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இதனால பாருங்க புண்ணிய காரியம் ஆகுதில்ல. மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்ற வேண்டும். இதை தீவிர வேக சேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதிவேக சேவை, ஏன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ ஒரு எக்ஸிபிஷன்லாம் நடக்குது, மற்றவர்கள் போடுற எக்ஸிபிஷனை சொல்கிறாரு. இதோ இப்போ மகாகும்ப மேலெல்லாம் நினச்சில அதில் ஒரு ஸ்டாலு நீங்கள் வாடகை எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க இல்லை. நம்மளா ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் போடுறது வேறு. ஏற்கனவே எக்ஸிபிஷன் அவங்க விளம்பரம் எல்லாமே பார்த்துக்குவாங்க. அந்த ஸ்டாலுக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்கணும். பிரம்மகுமாரிகள்னாலே அது கம்மியாக வேறு கொடுப்பாங்க. செலவும் கம்மியாயிடுச்சு, ஆனால் நிறைய பேர் வராங்க. அப்போ வரவு அதிகமாகுது. அப்பா கிட்ட இருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே நம்ம வந்திருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை பெற கண்காட்சிக்கு வருவார்கள். இது கடை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தான் நாம் வாங்குகிறோம் ஞானத்தை கொடுப்பதன் மூலம். அவர்களும் ஞானத்தை எடுப்பதன் மூலம் அதே சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தான் வாங்குகிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் 2 பேருக்குமே இங்கே லாபம் தான். ஞானத்தை கொடுக்க கொடுக்க நமக்கு லாபம், எடுக்கிறதுனால அவங்களுக்கும் லாபம். ஸோ 2 பேருக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரே கடை இது தான். இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு மிகுந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைகளே நல்லா படிங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள், முழு மார்க்கில் பாஸ் ஆகணுன்றார். அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற குழந்தைக்கு ஒரு போதை இருக்கும் தெரியுமா? அந்த போதை நமக்கு இருக்கணும். ஒரு வினாடியும் டெஸ்ட் பேப்பர். சிரித்த முகம் மாறாமல் கிடைக்கிறேன்னா ஒரு வினாடியும் அப்பாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகிட்ட பேசினா, சகோதரர்கிட்ட பேசினா, கணவன் மனைவி கிட்ட பேசினா, அப்பா அம்மாட்ட பேசினா, நீங்கள் பேசலை, பாபா வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று டெஸ்ட் பேப்பர் சும்மா இருக்கனால டெஸ்ட் பேப்பர்னால் ஒரு கஷ்டம் கொடுக்குற விஷயம் கிடையாது. நீங்கள் கம்முன்னு இருக்கிற நேரமே டெஸ்ட் பேப்பர் தான். தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய, அதாவது அப்பாவினுடைய அறிமுகம், அப்புறம் படைப்பினுடைய அறிமுகம், அப்புறம் அதில் வர முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை பாபா தான் வந்து கொடுக்குறாரு. வேறு யாராலும் இதை கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி கேள்விப்படாததுனால இது புதிய விஷயமாக இருக்குது அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து அப்பாவின் மூலமாக முக்காலத்தை உணர்ந்தவராக நம்ம மாறிட்டோம். நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது வந்து நம்ம உண்மையில் எப்படி இருக்கிறோம்? ஆத்மாவாக தானே இருக்கிறோம். அப்படியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படி யாருமே புரிஞ்சிக்கல. ஸோ பாபா வந்து பாபா குழந்தைங்களே தான் சொல்கிறாரு. ஏன்னா ஒருவேளை அப்படி மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்னை விட்டு போகவே மாட்டீங்கன்றார். ஏன்னா அந்த மாதிரி பாபா விட்டுட்டும் போயிடுறாங்க. ஸோ அந்த அர்த்தத்துலேயும் சொல்கிறாரு. இல்லை அது மதுபனை விட்டே போகணுன்ற எண்ணம் வராதுன்ற அர்த்தத்துலேயும் சொல்கிறாரு. உங்களில் கூட எவ்வளோ வரிசை கிரமம் இருக்குது பாருங்கள். ஒருவேளை யதார்த்தமான விதத்தில் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருபோதும் என்னை விட்டு போக மாட்டீங்க. இது படிப்பாகும். இங்கே கடவுளே உட்காந்து நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா மட்டும் இல்லை, டீச்சரும் சொல்கிறாங்க, நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரன், நீங்கள் என்னுடைய எஜமானன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் வேலைக்காரங்க, அல்லாஹ் எஜமானன் சொல்லுது. ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். நாடகத்தில் பாருங்கள், என்னுடைய நடிப்பே அப்படி தான் இருக்குது. பிறகு அனைவரையும் என்னோடு அழைத்து செல்வேன். ஸோ இது வந்து அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும் கமலாசன் நடித்த படம். ஸோ அதை பாபா அடிக்கடி சொல்லுவார், அந்த அற்புத விளக்கு நீங்கள் தான். ஸோ அலாவுதீன் அது கமலாசன் நடிப்பார்.
ஸோ அப்போ எது கேட்டாலும் அந்த பூதம் வந்து கொடுக்கும். ஆனால் அந்த பூதம் வந்தால் தானே கொடுக்கும். அந்த பூதம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த விளக்கை தேய்க்கணும். அந்த விளக்கை அவர் கூடவே வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான் அது சாத்தியம். அது மாதிரி பாபாவுடைய நினைவு, பாபா ஜோதி எப்போவுமே உங்கள் புத்தியிலே இருந்தால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புத விளக்கு பாபா. படிப்பு வந்து மிகவும் சகஜமாக தான் இருக்குது. இதை படிக்க வைப்பவர் பிரம்மாதான் அனைவரிலும் வயதானவராக இருக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, அவர் தான் வயசானவர், நான் வயசானவன்லாம் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஆத்மா எப்போதும் வயதிகம் அடைவதில்லை. ஸோ இதில் என்னென்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எஜமானனே தான் சொல்லுவார். அந்த அசோகன் தான் அந்த பூதமாக வருவார். கமலஹாசன் சின்னதாக இருப்பார், அவர் பூதம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பாபா வந்து சொல்லுங்கள் எஜமானன், என்ன வேணும் என்ன வேணும், ரெடியாக இருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தினா அந்த போதை இருக்கும். அங்கே கமலுக்கு எப்படி போதை இருக்குமோ அந்த போதை இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அடையிறதுக்கான வழியை சொல்லிகிட்டே இருக்கிறார் மெயினாக, இல்லையா? அது என்னது? நான் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்ட்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணி மதிப்போட தேர்ச்சி அடையுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவரோ பாரதத்தின் மிக பழமையான யோகம்னா நடத்தினவரும் மிக பழமையானவர் தானே. ஸோ அப்படி மிக பழமையானவர் நடத்துகிறார். இவரை விட வயோதிகர் யாரும் இல்லை. அதே நேரத்தில் பாபா சார் நான் வயதானவனும் அல்ல, இல்லையா? அதாவது பெரியவங்க இப்போ முகமது நபி சொல்கிறது தான் முஸ்லீம்கள் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மதத்தில் அவர் தான் பெரியவர், அவர் தானே முதல்ல வந்தவர். ஸோ அந்த மாதிரி முதல்ல வந்தவர்ன்ற அர்த்தத்தில் சிவபாபா வயதானவர். ஆனால் சிவபாபா வயதானவர் கிடையாது. ஏன்? ஆத்மா தானே அவர், இல்லை? ஆத்மாவுக்கு வயசாகாது, இல்லை உடலுக்கு தானே வயசாகும். ஸோ அதனால் ரெண்டு அர்த்தத்துலேயுமே அவர் சொல்கிறார். ஸோ ஆத்மா ஒருபோதும் வயதாவதில்லை. ஆனால் புத்தி மட்டும் கல் புத்தியாக மாறிடுது. அது கூட மற்ற ஆத்மாக்களுக்கு, பாபாவுக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய புத்தி எப்போவுமே தெய்வீக புத்தின்னு பாபா சொல்கிறார். என்னோட புத்தி தங்க புத்தியாக இருக்கிறனால தான் கல் புத்தியாக இருக்கிற உங்களையும் நான் தங்க புத்தியாக மாற்றுறதுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ வர்றாரு? கல்பமாக வருகிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்துடுறார். எண்ணற்ற முறை உங்களுக்கு வந்து நான் இதை கற்றுக் கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் என்ன ஆகிடுது? மறந்துடுறீங்க. நீங்களும் எண்ணற்ற முறை மறந்துடுறீங்க. தங்க யுகத்தில் இந்த ஞானத்துக்கான அவசியம் கிடையாது. பாபா பாருங்க எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டுட்டு போயிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், உலக மகா முட்டாளை பார்க்கணுன்னா வந்து பாருங்கள் பிரம்மகுமாரிகள்ன்றார். ஏன்னா இந்த ஞானம் புரிஞ்சும் விட்டுட்டு போயிடுறாங்களே, இதை விட மகா முட்டாள்கள் யாருமே கிடையாதுன்றார். எந்த அப்பா கிட்ட இருந்து இந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நம்மளுக்கு கிடைக்குதோ அவங்களே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம இந்த படத்துலலாம் கூட நிறைய கதைகள்லாம் வரும். ஒரு அப்பா வந்து நிறைய பெரிய பணக்காரராக இருப்பார், அந்தஸ்துள்ளவராக இருப்பார். ஒரு பொண்ணு வந்து ஏழை பையனை வந்து லவ் பண்ணுவாங்க. அப்பா வந்து கேட்பாரு, என்னம்மா அந்த பையன் இப்படி ஏழை பையனாக இருக்கிறாரு, அதுவும் இல்லாமல் ரொம்ப மோசமானவராக இருக்கிறாரு, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா? நீ என் கூட இருந்தீன்னா நான் உனக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேனே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு கேட்காம எனக்கு வந்து அந்த பையன்தான் வேணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அங்கே போய் அந்த பொண்ணு அங்கே போய் உதவாங்குது. இதுதான் பாபாவும் சொல்கிறாரு, ராவணன் ரொம்ப மோசமானவன், உனக்கு அங்கே தான் போக பிடிச்சிருக்குதா? நீ ராவணன் கிட்ட போயிட்டுன்னா திருப்பியும் வாங்கி தான் ஆகணும். நான் இவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறேன், ஆனாலும் நீ திருப்பி போகிற அப்படின்னா இந்த மாதிரி முட்டாளை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னும் பாபா கேட்குறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய கட்டளைப்படி நடந்தீங்கன்னா உலகத்துக்கே, அதுவும் எந்த உலகம், அமரலோகத்துக்கே எஜமானியர்களாக, மகாராஜா மகாராணியாக ஆவீங்க. இப்போ நீங்கள் கைவிட்டுட்டு போனீங்க அப்படின்னா இது மரண உலகம். பாபா சொல்கிறது அமர உலகத்தில் ஆக்குவேங்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் கைவிட்டுட்டு போனீங்கன்னா மரண லோகத்தில் போய் மாட்டிப்பீங்க. நாம் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நாம் என்னவாகிவிட்டோம்? அழுக்கான பிச்சைக்காரங்களாயிட்டோம்.
இப்போது மீண்டும் நாம் தான் இளவரசர்களாகவும் ஆகப் போகிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி பண்ணுறது கிடையாது. சிலர் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. சிலர் துரோகி ஆகிடுறாங்க. இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசக்கூட செய்யாதுங்க. ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு யாராவது எதையாவது கேட்டாங்க அப்படின்னா சைத்தான்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம்கள் சைத்தான்கி பச்சேன்னுவாங்க இல்லையா, அதுவும் பாபா குழந்தைங்கள தான் பார்க்க முடியும். அப்போ நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடித்து விடும். ஸோ யார் இந்த ஞானத்தில் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ, பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்குறாங்களோ, அவங்க தொடர்பில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கூலில் போகும்போது அப்பா அம்மா சொல்லி அனுப்புவாங்க, ஐயர் பசங்க கூட பக்கத்தில் மட்டும் உட்கார்றா, ஏன்னா அவங்க அந்த குணத்தில் நல்லா இருப்பாங்க, கெட்ட பழக்கம் இருக்காது அப்படின்றதுனால. அதேமாரி தான் இங்கேயும் பாபா சொல்கிறார், இங்கே நம்ம தான் எல்லாருமே ஐயர் பசங்க தான், நாம் பிராமணர்கள் தானே. ஆனால் அதுலேயும் யார் நல்ல புத்திசாலி பிராமணர்களாக பாபாவுக்கு கட்டளை கீழ்ப்படிந்த பிராமணராக இருக்காரோ அவங்க தொடர்பில் மட்டும் இருந்தால்தான் நீங்களும் அவங்கள மாதிரி மாறுவீங்க. இதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. பாபா ஏன் இப்படி சொல்கிறாரு, எல்லார் மேலேயும் கருணையும் காட்ட சொல்கிறாரு, அன்பும் காட்ட சொல்கிறாரு, ஆனால் அவங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ நீங்கள் யாரை வந்து தீய சகவாசம் உள்ளவங்க நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட வச்சுக்கக்கூடாது கணக்கு. அப்போ தான் உங்களால் அவங்களே முதல்ல காப்பாற்ற முடியும். இதை வந்து இன்னொரு சிஸ்டர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்படின்னு என்னென்னா, நிறைய பேர் இந்த அன்னதானம்லாம் பண்ணுறாங்க, பண உதவிலாம் பண்ணுறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அது பண்ணுறதுனால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பாவம் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதனால் வந்து அப்போ அதெல்லாம் வந்து தப்பா? ஒருத்தவங்க பசியோடு வந்து நிற்கும்போது சாப்பாடு போடுறது அவ்வளோ பெரிய தப்பா? அது எப்படி பாவமாகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாபா எதுக்காக அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானம் வந்து நமக்கு மட்டும்தான் புரியுது. சக்திகளை நம்ம பாபாக்கிட்ட நம்ம மட்டும்தான் இங்கே எடுக்கிறோம். பிற்காலத்தில் எல்லாருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய ஒரு பாபாவோட கருவியை நம்ம தான் இங்கே இருக்க போகிறோம். இப்போ ஒரு பிச்சைக்காரருக்கு நீங்கள் சாப்பாடு போடலைன்னா உங்கள் வீட்டு வாசப்படிலே நின்றுட்டுருக்க போகிறது கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் போவார் அவர், அங்கேயும் போய் சாப்பாடு கேட்பார். அவங்க வந்து கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட கணக்கு அது ஒரு பாவக்கணக்காகவே இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போடலை, உங்களோட கணக்கு புண்ணிய கணக்காகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ இது எப்படி டேலி ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் புண்ணிய கணக்கு வந்து சேமிக்க இந்த மாதிரி பாபா சொல்கிற வழிப்படி நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி நேரத்தில் பிச்சைக்காரனுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, பிச்சை போடுறவனையும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. 2 பேரையும் சத்கதி கூட்டு போகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ எப்படி பாபா பாருங்கள், பாபாவோட குழந்தைங்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு, விலகி இருக்கிறாரு பாருங்கள். ஏன்னா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் மற்றவங்களாம் நம்மளால் காப்பாற்ற முடியும். சிவானி சிஸ்டர் கூட ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க குழியில் விழுந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் குழியில் விழுந்து காப்பாற்றுவீங்களா, இல்லை மேலேருந்து கயிறு போட்டு காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கணும். மேலே இருந்தால் தான் குழியில் இருக்கவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். பாபா என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாபா எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படி பாபா இதே சிம்மாசனத்தில் உட்கார்ற குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க இந்த ஞானத்தின் இனிமையான விஷயங்களை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க எப்போவுமே. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு சேவாதாரி நிச்சய புத்தி உடைய விசுவாசம் கொண்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உடலற்ற அந்த ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள். எந்த ஒரு தேகதாரையினுடைய பெயர் ரூபத்தில் கூட புத்தி மாட்டிடக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அதுவாக செயல்படக்கூடாது, நீங்கள் சொல்கிறத தான் அது கேட்கணும். ஸோ அதனால் மாயை உங்களை அரைஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இல்லை என்னடா பொம்பளை கையில் போய் அடி வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி மாயா கிட்ட அடி வாங்கிறது அவமானத்திற்குரிய விஷயம்னு எச்சரிக்கையாக இருங்க. ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசுபவரிடம் சகவாசம் வைக்கவே கூடாது. ஸோ முழு மார்க்கு, ஒரு மார்க்கு கூட குறையக்கூடாது. அந்த மாதிரி பாஸ் ஆகணுன்றதில் கவனம் வைத்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சியே கவனம் வைக்கிறதுல தான் இருக்குது. முட்களை மலராக்கும் சேவை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்யணும். இந்த மலராக்கும் சேவையை நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது பாபா குழந்தைங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் பாபா வந்து நிறைய ஸ்ரீமத்துங்களை கொடுக்குறாங்க. இங்கே வரதானம் யோகயுக்தமாகி அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபடுங்கள். எப்படி விடுபடணும்? ஒரு பாபாவை தவிர என்னுடையவர் யாரும் இல்லைன்ற உணர்விலேயே அந்த விழிப்புணர்வை எழுப்பி 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 அந்த அனைத்து பந்தனத்திலேருந்து விடுபடணும். ஆமாம், நான் பாபாவுடைய மனைவி தானே, நான் பாபாவோட குழந்தை தானே, நான் எனக்கு வேறு யாரும் கிடையாது. அது திரும்ப 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 எடுத்துகிட்டு வரும்போது தான் நீங்கள் டக்குன்னு மேலேயும் போக முடியும். ஸோ அதை பற்றி தான் பாபா சொல்கிறாரு விளக்கம். நல்லா யோகா பண்ணணும், பாபாவுடைய நினைவு வரணும் அப்படின்னாலும், பந்தனங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும், அதாவது ஏன் இப்போ பந்தனத்துலேருந்து விடுபடணும் முதல்ல, அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக பந்தன்முத் ஆகியே தீரணும். பந்தனங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, கண்டிப்பாக பாபாவை நினச்சாதான் பந்தனத்திலிருந்தே விடுபட முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பந்தனத்திலிருந்து விடுபடணும். அப்போ தான் நீங்கள் இங்கே மறுபடியும் பிறக்க மாட்டீங்க. அடுத்தது யோகத்திலே மூழ்கி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் மேலே போவீங்க. இல்லை, பாபா நினைவில் இருந்தால் தான் மேலே போக முடியும். ஆனால் பாபா நினைவில் இருந்தும் இங்கே பந்தனத்தை விடலைன்னா என்ன ஆகும்? மேலே போகக்கூடாது, இங்கேயே பிடிச்சி இழுத்துடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், பந்தனத்துலேருந்தும் அதை நினைக்கும் போதே தான் சொல்கிறார், எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்கன்றார். ஸோ இப்போ நீங்கள் பாபா நினைக்கும் போதே அப்படியே உடம்புலேருந்து ஆத்மா அப்படியே பிரியுது. உடம்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, போடா பாய் அப்படின்னு மேலே போகுது. அப்படி நினைக்கணும். பந்தனத்திலிருந்து விடுபடுறது அப்படின்னா தளர்வான ஆடை, அதாவது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடல் அப்படிங்கிற ஆடை பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பந்தனத்திலிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னா அந்த பந்தனத்தை தூக்கி பாபா கிட்ட வைக்கணும். அப்போ பாபாவோட நினைவில் நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்போது அந்த பாபாவோட நினைவு நம்ம எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நம்மளால் பந்தனத்திலேருந்தே விடுபட முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறாங்க, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற நினைவை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா யோகாவும் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த யோகாவின் பண்ணுறது மூலமாக பந்தனத்திலேருந்து விடுபட்ட மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படின்னா இந்த நான், எனது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே வராதுங்க. ஏன்னா நான் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா வரும்? இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் நான் அப்படிங்கிறத வெளில எழுந்திரிக்கும். எனது அப்படிங்கிறது எப்போ தெரியுமா வரும்? அதாவது வந்து என்னுடையவர் பாபா அப்படின்ட்டு இருக்கும்போது வராது. எனது அப்படின்னு இந்த உலகியல் விஷயங்களை ஏதாவது ஒன்று பிடிக்கும்போது தான் எனது அப்படிங்கிறது அந்த விஷயமும் எந்திரிக்கும். அடுத்து வரக்கூடிய அந்த நான் எனது வச்சு பின்னாடி வரக்கூடிய தேகத்தினுடைய அகங்காரங்கள் எல்லாமே, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தவரை நீங்கள் வைக்கும்போது தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அதில் முக்கியமாக நான் எனது அப்படிங்கிற விஷயம், நான் எனது அப்படிங்கிற விஷயமே இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் அது ஏந்திரிக்கும். ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க, ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நான் அப்படிங்கிற விஷயமும் எனது அப்படிங்கிற விஷயமும் எப்படி ஏந்திரிக்கும்? பாபா சொல்கிறாங்க, நான் அப்படிங்கிற விஷயம் ஏந்திரிக்குதா, நான் ஆத்மா அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க. எனது அப்படிங்கிற விஷயம் ஏந்திரிக்குதா, எனது அப்படின்னா யார்? என்னுடையவர் பாபா.
அவ்வளோதான். அதாவது எனது எல்லாமே உனது அப்படின்னு ஆக்கிடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஒரு மந்திரம் போதும், நீங்கள் ஈஸியாக பந்தனத்துலேருந்து விடுபட்டுறலாம். ஏன்னா அந்த ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு இந்த பயிற்சி பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு அதனுடைய பலன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் பாபா கூட சொல்லுவார், இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை கூட விட்டுடுறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த சூட்சம பந்தனம், அந்த தங்க கயிறு பந்தனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நான் எனது அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பாபாவோட நினைவு வரும். எனக்கு ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை அப்படின்னா வேறு யாரோட நினைவு இங்கே வரப்போகுது நமக்கு? அப்போது பாபாவை மட்டும் நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாபாவை மட்டுமே நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த தேகதாரியினுடைய நினப்பும் வராது. அப்படிங்கிறப்போ எந்த பந்தனமுமே நமக்கு வராது. ஸோ அதிலேருந்து நம்ம விடுபட்டுறலாம். ஸோ அதான் பாபா சூப்பராக சொல்கிறார். நீங்கள் முன்னே வீட்டுக்கு போகணும், அடுத்தது ராஜ்யத்துக்கு போகணும். இந்த 2 இடத்துக்குமே போனால் முதல்ல இந்த பழைய உடம்பை விட்டு காலி பண்ணணும். அதுக்கு தான் இந்த உடம்பு நானுன்றதை மறக்க சொல்கிறார். அடுத்தது இந்த பழைய உறவுகளையும் மறக்கணும். சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த எனதுன்ற எல்லாத்தையும் மூட்டை கட்டி அது என்னது கிடையாது, இது எல்லாமே மாயாவது, நீயே வச்சுக்கோ. ஸோ அப்படி மூட்டை கட்டி வச்சுட்டு ராக்கெட் சல்லுன்னு தனியாக பறக்கணும். ஸோ அதுக்கு தான் ஒரு பாபாவை தவிர என்னுடையது யாரும் இல்லை, இந்த உடம்பு உட்பட எதுவுமே என்னது கிடையாது. அந்த அளவுக்கு நான் எவர் ரெடியாக இருக்கிறேன்னா, அல்லது இன்னும் ஏதாவது கயிறில் என்னை கட்டி போட்டு வச்சுருக்கிறேன்னா, இன்னும் நான் போட்டிருக்கிற இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸு டைட்டாக தான் இருக்குதா, வெளில வர முடியலையா ஆத்மா? ஸோ அதை பாபா சொல்கிற முந்திரி கொட்டை மாதிரி, முந்திரி கொட்டை வெளியில் தான் இருக்கும் அந்த விதை. ஸோ அப்படி ஆத்மா வெளியிலே இருக்கணும், இந்த உடலுக்குள்ளேயே இல்லை, வெளியிலே இருக்கிறன்ற உணர்வுலேயே இருங்கன்றார். ஸோ செக் அப்போ இல்லையா, ட்ரெஸ்ஸு லூஸாகவே இருந்துச்சுன்னா டக்குன்னு கட்டிட்டு ஓடி போயிடலாம், இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. ஸோ டைட்டாக இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறார். சமஸ்வப்பரில் இதை சொல்லும்போது இன்னொன்று கூட ஞாபகம் வருது. பைபிளில் ஒரு கதை வரும், யோசஃப்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நேர்மையாக இருப்பான். அவனை சின்ன வயசுலேயே அண்ணனுங்கள்லாம் சேர்ந்து அடிமையாக விற்றுடுவாங்க. அப்போ ஒரு எஜமானன் கிட்டே போவான். இவன் தொட்டதெல்லாம் கைராசியாக இருக்கனால எஜமானன் பெரிய ஆளாக அவனை ஆக்கிடுவான், அவனுடைய சொத்து பற்றி எல்லாத்துக்கும் அதிகாரி ஆக்கிடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு இளமையான மனைவி இருப்பாள், அழகாக இருப்பாள், இவனுமே அழகாக இருப்பான். யோசப் தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்போ இவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ சொல்கிறா, என் எஜமானன் என்னை நம்பி இதை ஒப்படைச்சிருக்கும் பொழுது நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறான். அவள் கடுப்பாயிடுறா. ஒரு நாள் என்ன பண்ணிடுறா, இதே மாதிரி வலுக்கட்டாயமாக அவனை பிடிச்சி பெட்டில் தள்ளுறா. அப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த ஷட்டை கட்டிட்டு அவன் வெளில ஓடி வந்துடுறான். ஸோ இப்போ பாபா இது சொல்லும்போது ஞாபகம் வருது, ஷட்டை லூஸாக இருந்தால் தானே கட்ட முடியும் இல்லையா? ஸோ அப்போ அங்கே ஸ்தூலமான விஷயத்தை சொல்ல அந்த தேக உணர்வில் மாட்டவே இல்லை, டக்குன்னு ஆத்ம உணர்வில் வெளில வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படியெல்லாம் டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த சின்ன வயசில் பார்த்த லவ்வருக்கு நீங்கள் வயசாகும்போது வயசாகி இருக்கும் எங்கேயோ, ஆனால் அது உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே உருவத்தோடு உங்கள் முன்னாடி நிற்கும். ஸோ காமம் சின்ன சலனம், அப்படி திரும்பி பார்க்கணும்னு நினச்சாலும் முடிஞ்சு போச்சு, ஃபெயிலு. அதேமாரி கோபம், யார் மேலே முடிக்காத கணக்கு வழக்கு இருக்குதோ அது நிற்கும். ஸோ எல்லாத்துலேருந்தும் அதுக்கு தான் பாபா தர எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அழிக்கணும். அப்போ தான் எவர் ரெடியாக இருக்கிறீங்க, ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்குது, டக்குன்னு போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு வினாடியில் ஓடி போயிடணுன்றார். கட்டளை கடித்த உடனே பறந்துடணுன்றார். இல்லை ட்ரெயினில் அப்படி தானே, ஒரு நிமிஷமாக ஏதோ தான் நிற்கும் நிறைய ஸ்டேஷனில். ஸோ அதுக்குள்ளே கிடக்கிடன்னு அப்போ எவ்வளோ ரெடியாக இருப்பாங்க. அப்படியே அந்த பெட்டியெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. வந்தோடனே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே ஒருத்தர் உள்ளே போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு, ஏன்னா அதிக நேரம் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு நேரம் கூட உடலை விட்டு உயிர் பிரியும் போது இருக்காது. இப்போ எந்த நினைவும் இல்லாமல் அப்படியே ஆனந்தமாக உயிர் பிரியணும். ஸ்லோகன், வீண் சங்கல்பம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா உணவை நீங்கள் சாப்பிடாமல் சாப்பிடாம இருந்தாலே போதும்.
அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள். இது வந்து சூப்பரான பாயிண்ட்டு. ஏன்னா சுப எண்ணம், சுப விருப்பம், அதுதான் நல்ல உணவு. இப்போது நம்ம உணவில் கூட பார்த்தோம் அப்படின்னா நிறையா கெட்ட கெட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய கொழுப்பு ஏறி போய் கிடக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நோயெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க, வீண் விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய சுமை உங்களுக்கு. ஏன் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன பண்ணிடுது, நிறைய நோய்களை உண்டாக்குது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உணவை நீங்கள் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடல அப்படின்னாலே நிறைய நோய்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதாவது எந்த நோயை சொல்கிறாரு, அந்த விகார நோய்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. செம சூப்பர். ஏன்னா வீண் எண்ணத்தினால ஆத்ம சக்தி இழக்குது, சோர்ந்து போயிடுது மைண்டு. வீண் எண்ணமே இல்லைன்னா மைண்டு பிரிஸ்காகவே இருக்கும். பெரும்பாலும் நைட்டு முரளி படிச்சுட்டு தூங்கினா காலைல அமிர்த வேலை அப்படியே குஷியாக எழுந்திருப்பீங்க. இல்லைன்னா பயங்கர சோர்வாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் வேறு ஏதாவது செல்லில் பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா இன்னும் சோர்வாக இருக்கும். ஏன்னா அந்த வீண் எண்ணங்கள் ஆத்மாவை சோர்வடைய செய்யுது. ஸோ அதுவே ஒரு நோய் தான். ஸோ அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கணுன்றாரு. அவ்யக்த இஷாரா, சத்தியத்தா மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு அனைத்திலும் பெரிய பொருளாக எது தெரியுது அப்படின்னா உண்மை. எனவே பாருங்கள், பக்தியில் கூட சொல்கிறாங்க, காட் இஸ் ட்ரூத், கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மை. ஏன் அப்படின்னா யார்கிட்ட உண்மை இருக்குதோ அவரிடம் தூய்மையும் இருக்கும். இங்கே பாபா உண்மை அப்படின்னு சொல்கிறதே ஆத்மாவோட குணங்களை தான் பாபா சொல்கிறாரு. ஏன்னா ஆத்மா அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் அங்கே உள்ளம் தூய்மையாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது, க்ளீன் அண்டு கிளியராகவும் இருக்குது. எனவே உண்மையின் விசேஷத்தன்மையை விட்டுவிடக்கூடாது. இப்போ வந்து சாப்பாட்டில் கூட பாருங்கள், இயற்கையாக ஒரு பொருள் விளைவிச்சு சாப்பிட்றதுக்கும் அதை செயற்கையாக விளைவிச்சு சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உண்மைக்கு தான் அந்த பவர் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது இயற்கையான முறையில் உற வச்சு சாப்பிட்ட மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்தி கிடைக்குது. ஆனால் இப்போ செயற்கை எல்லாத்துலேயுமே கலப்படம். அப்போது அதனால் என்ன ஆகுது, ஏகப்பட்ட நோய்கள் தான் வருது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சத்தான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, நிறைய நோய்கள் வருது. அதனால் பாபாவும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மா தான் இங்கே உண்மையான விஷயமே, உடம்பு அப்படிங்கிறது பொய்யான விஷயம். அப்போது உண்மையான விஷயத்துக்கு தான் சக்தி இருக்குது. அதாவது என்னது உண்மையான விஷயம், ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய குணங்கள், சக்திகள், அதுக்கு தான் இங்கே சக்தியே அதிகமாக இருக்குது. அது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு லிஃப்டினுடைய வேலையை செய்யுது, அதனுடைய சக்தி அப்படி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சத்தியம் தன்மை அப்படிங்கிற விசேஷ குணத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். அதான் சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது, அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஏன் நம்ம மட்டும் கோவப்படாமல் இருக்கணும், எதுக்கு காமத்தில் இல்லாமல் இருக்கணும்? ஏன்னா இதுதான் குழந்தைங்க பாதுகாக்கும், மற்றதெல்லாம் உங்களை விழ வச்சிடும், எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? பணிவு தான் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதிர்க்கிறேன்றத சொல்லி இப்போ ஒரு பெரிய நிருபர் வீட்டில் போய் டாய்லெட்டெல்லாம் ஊற்றிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ தெரியுது பார்த்திங்களா, பாபாவுடைய வழி எவ்வளோ பாதுகாப்பு கவசமாக இருக்குது. ஆனால் ஸ்கூலில் படித்து கொடுத்தது தானே, அந்த பாதகம் செய்பவரை கண்டால் ஓடி மிதித்து விடு பாப்பா. ஸோ அதை ஃபாலோ பண்ணதுனால தான் அவருடைய நிலைமை இப்படி ஆச்சு. ஸோ மனித வழி உங்களை கண்டிப்பாக வீழ்த்தும், சத்திய வழி சத்தியமானவருடைய இது மட்டுமே. ஸோ அவர் சொல்கிறபடி மட்டுமே நீங்கள் எப்போ இருந்தீங்கன்னா மனம் தெளிவாக இருக்கும், நீங்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீங்க, ஒரு லிஃப்ட்டு மாதிரி அப்படி சல்லுன்னு மேலே பறந்து போயிடுவீங்கன்றார். இங்கே நம்ம தூய்மையாக இருக்கிறது தான் பாபா வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா,
தர்மம் தான் பாபா மேலே இன்றைக்கி பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய தர்மம் தான் சுகம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களுடைய தர்மம் தான் சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆத்மாவுடைய சுய தர்மமே பார்த்திங்கன்னா அமைதி தான். அமைதி அப்புறம் தூய்மை தான். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல சுகம்தான். அப்புறம் அங்கே சக்திகள் அதிகமாகவே காணப்படும். நமக்கு இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது தானாகவே தன்னை நிரூபிச்சிக்கும் சக்திகள். அதாவது உண்மை எப்போதுமே இதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னா சொல்லவே அவசியமே கிடையாது. அது தானாகவே தன்னை நிரூபிச்சிக்கும். அதுதான் அந்த சத்தியத்தினுடைய பவர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வேணால் இந்த ஞானத்தை நிறைய பேர் கேட்காம இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம், இவங்க ஏதோ வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சத்தியத்தாவுடைய அந்த சக்திகள் பின்னாடி வெளிப்படும் போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. அதில் முக்கியமான விஷயம், இந்த அவ்யக்த இஷாரா இந்த சத்தியத்தன்மையை பற்றி ஒரு மாதமாக பாபா சொல்ல நம்ம மைண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அது மேஜிக் உருவாக்குது பாருங்கள். ஸோ ஒரு முரளி அவ்யக்த முரளியே ஃபுல்லாக படிக்கிறோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அடுத்த நாளே எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் அது திரும்ப அதே பாயிண்ட்டை திரும்ப அசைப்படும் போது தான் அது மைண்டுக்குள்ளே போகும். ஸோ அதை அற்புதமாக மதுபனில் யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணி இதை போடுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஓம் சாந்தி.